ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா கலை, பிரஜன், அமித் அண்டு துஷார் 4 பேர் உள்ள ரீஎன்ட்ரி ஆகியிருக்காங்க. ஸோ துஷாரை பார்த்த உடனே அரோராவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப நேரம் ஃபீலிங்ஸாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் வந்து நான் உள்ளே போனேன், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்தார். பட் இங்கே வந்து பார்த்தோன்னே எப்போவுமே சொல்கிற மாதிரி பேப்பர் ரவுடி தான் நினைக்கிறேன். அவர் உள்ளே வந்தோடனே சாஃப்ட் ஆகிட்டார். இல்லை அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் இல்லை அப்படின்னாரு. உடனே விக்ரமுக்கு சபரிக்கும் தேங்க்ஸ் சொன்னார். வாட்டர் மேலனை போயிட்டு பேசும்போது வாட்டர் மேலன் நான் கண்ணை காமிச்சேன் சாண்ட்ராக்கா பெட்டி எடுக்க சொல்லி, பட் அவங்க தான் மிஸ் பண்ணிட்டேன். சரி விட்றா, என்ன பண்ணுறது, நானே எடுக்க சொல்ல தான் பார்த்தேன். இப்போ பொட்டியும் இல்லை என் ஒய்ஃபும் இல்லை அப்படின்ற மாதிரி சும்மா காமெடியாக பேசிட்டு இருந்தார். ஸோ நம்ம அமித்துமே ஃபீல் பண்ணார். வினோத் நான் இருந்தால் விட்டுருக்க மாட்டேன் பெட்டி எடுக்கிறதுக்கு சாமி சொல்லியிருந்தார். கலையையும் அப்புறம் நம்ம வாட்டர் மேலனும் பேசிட்டு இருந்தாங்க. பார்வதி இப்படி போனதுக்கு வந்து அவருக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு 90 டேஸ். அதுதான் ஏன்னா இது வரைக்கும் அவள் வார்த்தை எங்கேயுமே விட்டதில்லை. அது மாதிரி ரொம்ப இந்த மாதிரி அக்ரெஷனாக நடந்துக்கவே மாட்டா. பட் அவளுக்கே முடியாமல் தான் அன்றைக்கி ப்ரெஷரில் இருந்திருக்கா. ஸோ என்ன பண்ணுறது, தவிர்த்துருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, நடந்து போச்சு. ஸோ வேறு வழி இல்லைன்ற மாதிரி வாட்டர் மேலனும் கலையும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க பார்வதியை பற்றி. ஸோ கமருதீனுக்குமே அதுதான் சொன்னாங்க. சரி அவனும் கூட சேர்ந்து பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி, அவனும் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டின்றதெல்லாம் பண்ணிட்டான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. வேறு அப்புறம் திவ்யாட்ட போய் பிரச்சனை பேசுகிறாரு. திவ்யா சொல்கிறாங்க, என்னென்ன போகும்போது இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்களே பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடுங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான், வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. எல்லாம் வந்தாங்க, எல்லார் கூடவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில் பிரஜன் சொல்லிட்டு போன மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. சும்மா நார்மலாக தான் பேசிட்டு இருக்காங்க, கான்வர்சேஷன் தான். ஸோ என்ன பண்ணுறது, ஸோ இப்படி தான் இந்த வீக் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மக்களை, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன்.